குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலே நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பாருங்கள். ஐயோ சரியான வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடி தெரியுங்களா? நித்தியமல்லி செடி இதுதான். அப்புறம் இன்றைக்கி என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட் இது. இந்த செடி வந்து ஸ்டார் ஃப்ரூட் இது. இது பக்கத்தில் ஏதோ ஒரு செடி வருது, என்ன தெரியல. சரி பார்ப்போம், கொஞ்சம் வளரட்டும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இருவாட்சி மல்லி. இது பாருங்கள், ஒரே ஒரு மொட்டு மட்டும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இது சீசன் டைம் தான் இது. இதுக்கப்புறம் இது வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா பனானா சப்போட்டா. இது வந்து ஹைப்ரிட். இது பார்த்திங்கன்னா பூ எதுவும் இன்னும் விடலை. இது வந்து நாவல் பழம், ஹைப்ரிட் தான் இதுவும். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக. அப்பா ரோஸு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ரோஸு. சரியான வாசனைங்க, பன்னீர் ரோஸு. இது பாருங்கள் எத்தனை மொட்டு பாருங்களேன், ஒரு செடியில் எத்தனை இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து அத்திப்பழம். இது அத்திப்பழம் விட்டுருக்கு பாருங்கள். அப்படியே வந்தோன்னா இங்கே பாருங்கள், இது வந்து மாதுளை. இது மாதுளை செடி. இதுலேயும் வந்து பூவெலாம் இருக்குது பாருங்கள், பூ விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இது வந்து மனோரஞ்சிதம் இது பேர். ஆனால் இது பூ விடலை இன்னும், ஆனால் செடி மட்டும் நல்லா க்ரோத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள் கொய்யா, ரெட் கொய்யா செம்மையாக பூ வச்சுருக்கு அழகாக. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூ வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா மாங்காய் மரம். இதில் பாருங்கள் ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது. இது பாருங்கள் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இது வந்து பீட்ரூட் ஆப்பிள் சொல்லுவாங்க. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதில் கூட ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி. இது சாத்துக்குடி வந்து பாருங்கள் வச்சுருக்கு பாருங்கள், காய் விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வீட் லெமன். இது இதில் கூட இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு காய் இருக்குது. இது பாருங்கள் மெல்பெரிஸ். இதுலேயும் பழம் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் மெல்பெரிஸ். இது தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ தொட்டி மாற்றி வச்சுருக்கேன், இப்போ இனி வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து இலந்த பழம், இன்னும் வரல இல்லை காய் எதுவும். இது பாருங்கள், இதெல்லாம் கீரை போடலான்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாருங்கள் பிரண்டை பாருங்கள், தெரியும் எல்லாருக்குமே. இது வந்து முள்ளங்கி செடி பாருங்கள். ஆனால் முள்ளங்கி எல்லாமே வந்திருக்குங்க, நல்லா காயெலாம் நிறையா வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? நிறையா வந்திருக்கு. இன்றைக்கி இந்த முள்ளங்கி காய் வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் புதினா, சும்மா ஒரு 5 இது தாங்க வச்சேன், நல்லா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரம்ப செடி. இது வந்து நான்வெஜ்லாம் சமைப்போம் இல்லையா, அதுக்கு போடுவாங்க இந்த இலையை. இது பார்த்திங்கன்னா மல்லி. இது கல்யாணத்துக்கு போகும்போது இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு கொடுக்குறது. இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், ஆனால் துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இது பாருங்கள் விட்டுருக்கு. இது வந்து குரோட்டன்ஸ். இது அப்புறம் இதுவும் குரோட்டன்ஸ். இந்த 3 செடியும் வந்து குரோட்டன்ஸ் தான். இது பேர் எனக்கு தெரியாது, வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து மருதாணி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சின்ன தொட்டியில் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் மருதாணி. இது வாழை மரம். வாழை மரம் 2 வச்சுருக்கேன், 1 வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் 2 மரம் வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, நாட்டு கத்திரிக்காய். இது நாட்டு கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். வச்சுருக்கேன், வச்சு ஒரு வாரம் தான் ஆகுது நாற்று. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்க்கலாம், பச்சை மிளகாய் பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஆல்ரெடி போன வாரம் அறுவடை பண்ணிட்டேன், திரும்ப வந்திருக்கு பூ பாருங்கள், நிறைய பூலாம் நிறைய விட்டுருக்கு பாருங்கள் பச்சை மிளகாய். இது பார்த்திங்கன்னா இது வந்து திராட்சை கொடி. இது நான் கட்டி விட்டுருக்கேன், ஆனால் இது இது வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் அது வந்து என்ன சொல்கிறது, பழம்லாம் எதுவும் பூவும் பூக்கல, பழமும் வைக்கல. இதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இது பார்த்திங்கன்னா இது வந்து மூக்குத்தி அவரை. இது ஒன்று தான் வச்சுருக்கேன், வந்திருக்கு, அது கட்டி விடணும். இது பார்த்திங்கன்னா சம்பங்கி. இது பொடி சம்பங்கி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பொடி சம்பங்கி. இது அப்புறம் இது வந்து பீன்ஸ் பாருங்கள். இந்த குட்டியிலே எவ்வளோ பாருங்கள் அழகாக பீன்ஸ் பார்த்திங்களா, இந்த குட்டியில் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து மிளகாய் செடி, இதெல்லாம் மிளகாய் செடி. தக்காளி பாருங்கள், இது தக்காளி காய் இருக்குது, இன்னும் பழுக்கலை. இதெல்லாம் மிளகாய். இது வந்து பீர்க்கங்காய் செடி. இது கொடி போயிருக்கு பாருங்கள், பீர்க்கங்காய். இது வந்து பசலைக்கீரை, கொடி பசலை.
இது வந்து புடலங்காய் செடி. இது புடலங்காய் பாருங்க, இது 3 இருக்குது. புடலங்காய் இருக்குது, சுரக்காய் இருக்குது. இதில் எல்லாமே கொடி நல்லா ஏறிட்டு பாருங்கள். பூவெலாம் நிறைய விட்டுருக்கு, காய் இன்னும் வைக்கல. இது ஃபுல்லாக மிளகாய் செடி தான். கீழே ஃபுல்லாக மிளகாய் செடி இருக்குது, மேலே எல்லாம் கொடி வகையானது தான் இருக்குது. பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது எல்லாம். ஸோ அடுத்தது பூச்செடியில் போகலாம். நம்ம பூவில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து செம்பருத்தி. இது ஹைப்ரிடு, எல்லோ கலரில் இருக்கும். இது பாருங்கள், பூத்துட்டு இது காஞ்சி போயிட்டு. இது பார்த்திங்கன்னா கத்தாழை, தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. இது வந்து சாமந்தி. இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் காஞ்சிருச்சு. இதில் கட் பண்ணி விடணும். ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்கு தான் நல்லா வரும். இது பாருங்கள் ரோஸு, 7 days ரோஸ். இதில் எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்குங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே பாருங்கள் 5 பூ 6 பூ இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் சாமந்தி தான். இதுவும் வந்து ஹைப்ரிட்டில் வந்து செம்பருத்தி. இதுவும் பூ பாருங்கள், மொட்டை எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ரெட் கலர், அது எல்லோ, அங்கே ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து எல்லோ கலரு. இது வந்து ரெட்டு. இது வந்து இதுவும் பன்னீர் ரோஸ் தான். இது வந்து பிங்க்கு தான். இது செம்பருத்தி, ரெட் செம்பருத்தி. இது பாருங்கள், இது பார்த்தீங்களா மொட்டை விட்டுருக்கு. ஆனால் இது பூக்கவே பூக்காதுங்க, இதே சைஸ் தாங்க இருக்கும். இது பாருங்கள் தக்காளி பாருங்கள், நான் வந்து நாற்று விட்டுருக்கேன். இது கொஞ்சம் ரெடி ஆகிட்டோன்னா இதுவும் வந்து நம்ம பாட்டில் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த சண்டே இந்த வீடியோ நான் போடுறேன். இதில் பாட்டிலெலாம் இது அரேஞ்ச் பண்ணிவிட்டு. இது பார்த்திங்கன்னா இது ரோஸ் தான். இது வந்து ரெட் கலர் ரோஸ். இது காட்டணும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்ன செடி நிலக்க தெரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம கிளைமேட்க்கு அவ்வளோ வராது, இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரியில் பார்த்திங்கன்னா பாருங்கள் பூ விட்டுருக்கு. ஆனால் இது வந்து வந்தால் தான் எப்படின்னு சொல்ல முடியும். இது ஆனால் வந்திருக்கு, அழகாக இருக்குது ஸ்ட்ராபெரி. இது வந்து கத்தாழை கிடையாது, சும்மா குரோட்டன் மாதிரி தான். இதுவும் வந்து செம்பருத்தி. ஆனால் என்ன கலருன்னு எனக்கு தெரியல. இது ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்தது இந்த செம்பருத்தி. இதுவும் குரோட்டன்ஸ் தான். இதெல்லாம் வந்து சாமந்தி தான். ஃபுல்லாகவே சாமந்தி தான் வச்சுருக்கேன். இந்த பாட்டு ஃபுல்லாகவே சாமந்தி. இப்போ சீசன், ஆனால் போன மாதம்லாம் நல்லா பூத்து குலுங்குச்சு. இந்த சீசன் முடிஞ்சிடவே பூவெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு இதை கட் பண்ணி விட்டால் சரியாயிடும். நெக்ஸ்ட்டு சீசனுக்கு அது பூத்துரும். இது பாருங்கள், இது வந்து சிறுகீரை. இந்த கீரை வந்து நான் 2 வாட்டி அறுவடை பண்ணிட்டேன். இது 3ஆவது வாட்டி அப்படியே விட்டேன். இது விதைக்கு விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது எல்லாத்துலேயும் விதை இருக்குது பாருங்கள். ஸோ இது காஞ்ச உடனே இந்த விதையை எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் அடுத்தது சந்திக்கலாம்.